கீபோர்ட் வாசிக்கிற பையன் வந்து அவன் கீபோர்டு தான் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கே அறியாமல் கிட்டார் கூட வாசிக்கலாம். அவன் கிட்டார் நல்லா வாசிக்கனா நான் கற்றுத்தர தயார். இன்றைக்கி நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், எந்த ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, யார் வேணாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வரலாம். ஏஜ் லிமிட்னு வந்து எதுவுமே கிடையாது. வா அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். உங்கள் டீம் பெர்ஃபார்மன்ஸை கேட்டு நானே வந்து மெய் மறந்து போயிட்டேங்க. உண்மையை சொல்ல போனோம்னா நீங்கள் ப்ளே பண்ணுறதெல்லாம் கேட்டு நான் ஆக்சுவலி வேறு உலகத்துக்கே போயிட்டேன். ஸோ உங்கள் பேர் என்ன? சுதர்ஷன். எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க? 1 இயராக ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்? நெஞ்சுக்குள் பெய்திருமா மழை. ஓ, அதில் வந்து சூர்யா கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க, அது மாதிரியா? ஓகே, ப்ளே பண்ணி காமிச்சிடுறீங்களா எங்களுக்கு? சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. சூப்பர். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இன்னும் வந்து நீங்கள் ப்ரோ லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்கிறேன். ஹாய், உங்க பேரு? ஐம் சாஷ்விதா. ஓகே, இங்க இருக்க டீம்லயே வந்து நீங்க தான் வந்து எல்டர்லியா இருக்கீங்க. ஸோ நீங்க எத்தனை வருஷமா வந்து மியூசிக் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் 1 இயரா லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்? மைன் இஸ் வசீகரா. வாவ், தட்ஸ் an amazing song. எல்லா கேர்ள்ஸ்க்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங். அண்ட் கேன் யூ ப்ளீஸ் ப்ளே த சாங் ஃபார் மீ? ஸோ இந்த சாங்குக்கு வைப் பண்ணாத யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா கேர்ள்ஸ்ல இருந்தும் பாய்ஸ் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வைப் பண்ற சாங். சூப்பரா ப்ளே பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ, குட் லக். ஏலே மக்கா கலவாணி கொக்கா நினைக்காத வாழ்க்கையக்கா அணைக்கட்டி வச்சாலும் நிக்காம ஓடு நிறந்தம் போடு டண்டனக்கா வெளுக்காது அண்டங்காக்கா களை கட்டி கொண்டாடு கூத்தாடு ஆசை தீரதாவது நெல்ல போல உன மூட்டை கட்டி போட்டானும் மண்ணோடு மோதி நீ எந்திரில தடக்கல்லு 100 அட கூட்டங்குட்டி வச்சானும் படிக்கல்லா மாத்தி நீ எந்திரில ஒரு பக்கம் இனிப்பாக மறுபக்கம் புளிப்பாக இரு பக்கம் இருந்தாலும் ஒரு வாழ்க்கைதான் ஒரு நேரம் கசப்பாக மறு நேரம் வரப்பாக நொடியோடு நொடியாதிரு ஒலா கே பசா. ஹலோ, ஹாய், உங்க பேர்? கௌஷிக் ராம்.
கௌஷிக் ராம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுமே வந்து ஒரு மியூசிக் நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்டிருப்போம். அதுல வந்து இவரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே பயங்கர ஆக்டிவா எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஏன் பயங்கர ஆக்டிவா இருந்த கிளாஸ்லயே? எனக்கு அந்த பாட்டுகள்லாம் பிடிக்கும், அந்த அதனால பாட்டுலாம் பிடிக்கும். பயங்கரமா வைப் பண்ணிட்டே ப்ளே பண்ணி. ஓகே, எத்தனை வருஷமா வந்து நீ ப்ளே பண்ற? 1.5 years. 1.5 years ப்ளே பண்ணி. எதனால வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது? எதுக்கு வந்து கீபோர்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து ப்ளே பண்ணுவாங்க? ஸ்கூல்ல வந்து எங்களை சம்மர் கேம்ப் சேர்த்துருந்தாங்க சின்ன வயசுல 3rd standard படிக்கும் போது. அப்போ வந்து அங்கே குட்டி குட்டி சாங்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். அவங்க பியானோ வச்சுருந்தாங்க. அது பிடிச்சதுனால நான் அப்பா கிட்ட கேட்டேன். ஸோ அப்பா சேர்த்து விட்டாங்க. அப்படியே இந்த ஜேர்னிங்க. ஓகே, பேஷனேட்டடா நீங்க சேர்ந்துருக்கீங்க. அப்ப இந்த டிவி பார்த்து அதை பார்த்து இதை பார்த்துலாம் இல்லை, லேர்ன் பண்ணி தான் ஆல்ரெடி. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன? அதை நீங்க ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பிளாக் ஷிப்ல வந்து ஹீஸ் அ பைரட்னு ஒரு சாங் இருக்கு. அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பார்க்க பயங்கர தமிழ் ஆள் மாதிரி இருக்கு. ஏமா வந்து இங்கிலீஷ் பாட்டு? அது நல்லா இருக்கும். ஓகே. மியூசிக்லேயே கிளியராக தெரிஞ்சது அந்த லவ் பேஷன் எல்லாமே வந்து இதில் கிளியராக தெரியுது. அண்ட் நீ மட்டும் ப்ளே பண்ணாமல் இங்கே இருக்க எல்லாரையுமே வைப் பண்ண வைக்கிற. தேங்க்யூ, சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ இந்த வைப் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு, உண்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. கம்மதனிசா திரிசா. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகான மியூசிக்ஸ், பிஜிஎம் அண்ட் பாட்டு பாடுறது வரைக்கும் நம்ம கேட்டிருந்தோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இவங்க கிட்ட 1 இயர்லேருந்து இப்போ 3 மந்த்ஸாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கின அந்த சாரை நம்ம பார்த்துடலாமா? அந்த மியூசிஷியன் சிராஜ் சார் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ சிராஜ் சார், நான் உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வந்து மியூசிக்கில் உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்போ மியூசிக் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இப்போ உங்களுக்கு வந்து? நான் மியூசிக் கற்றுக்கணுன்னு வந்து சின்ன வயசுல தான் இருந்தது. ஒரு பேஷன் எனக்குள்ளே, ஒரு மியூசிக் மேலே ஒரு லவ் இருந்தது. பட் என்னால் சின்ன வயசுலேருந்து இப்போ சின்ன பசங்கள்லாம் வாசிக்கும்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு Chance சான்ஸ் கிடைக்கல. வந்து கம்மியாக இருந்தது. காலேஜ் டைமில் தான் நான் வந்து ஆரம்பித்தேன் எனக்கு கற்றுக்கிறதுக்கு. ஸோ கற்றுக்கும்போது பை ஹியரிங் நாலேஜில் வந்து நான் ஆல்மோஸ்ட் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் நிறையா பேண்டில் வந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். டைரக்டா வந்து கேட்டு டைரக்டா பேண்ட்ல போய் எங்கேயுமே லேர்ன் பண்ணல நடுவு. லேர்ன் பண்ணேன். பட் லேர்ன் பண்ணுறத விட பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லாவே இருந்தது. பேண்டில் சேர்ந்து வாசிக்கிறது எனக்கு சப்போர்ட் நிறையா இருந்தது, குரு மூலியமாக, ஸோ மியூசிஷியன்ஸ் மூலியமாக. ஸோ அதில் எனக்கு வந்து பேண்டில் வாசிக்கிறது, பாடுறது, அப்புறம் வேர்ல்டு டூர் போயிருக்கேன். ஸோ அதில் நல்லா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்தெந்த கண்ட்ரியில் சார் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? ஃப்ரான்ஸில், பெல்ஜியமில், சுவிட்சர்லாண்டில். அமேசிங். ஓகே, அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸும் வேற லெவலில் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு காமன் கொஷின் சார், என்டர்டெயின்மெண்ட் இதை பற்றி. ஸோ ஸ்கூல்ஸ்லாம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஸோ மியூசிக் வந்து எவ்வளோ ஒரு பெரிய பாட்டை ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்புறீங்க? அண்ட் இது மியூசிக்கில் ஒருத்தவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணுமா, மியூசிக்கில் ஒருத்தவங்க வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணலாமா, அதனால எவ்வளோ யூஸ் இருக்கும், ஃப்யூச்சரில் அதனால நம்மளால் ஏதாவது கெயின் பண்ண முடியுமா? ஆக்சுவலி நான் சொல்கிற பதிலில் வந்து உங்கள் கொஸ்டின் ஓரளவுக்கு ரிலேட் பண்ண முடியும். பட் என்னன்னா, இப்போ வந்து இளையராஜா, எம்எஸ்வி இளையராஜா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்ஸ் நிறையா இருந்தாங்க, எல்லாம் லைவ் ரெக்கார்டிங் நடக்கும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. கம்ப்யூட்டர் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் சிஸ்டமே உங்களுக்கு வந்து அவுட்புட் மியூசிக் கொடுக்குது. அதனால நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும். அந்த மாதிரி கிரேட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் வாசிக்கணும்னு அந்த அவசியம் எல்லாமே ஆயிடுச்சு. அதனால மியூசிஷியன்ஸோட ப்ரொஃபஷனே வந்து அழிஞ்சு போச்சு இன்றைக்கி. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்றைக்கி யாருக்கும் தெரியல. நீங்கள் யூடியூப்லேயோ மற்ற டிவியில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நான் இது வாசிப்பேன்னு சொல்லிட்டு சிங்கிள் ஹேண்டடாக கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுக்கிட்டு 4-5 கீபோர்டு வச்சுக்கிட்டு வாசிக்கிறாங்க. அது ஓகே,
அது நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் குரூப்பாக வாசிக்கும் போது கிடைக்கிற ஒரு அந்த ஃபுல்னஸ், கம்ப்ளீட்னஸ் அது வந்து இன்றைக்கி பசங்களுக்கு வந்து அது சுத்தமாக தெரியாது. இளையராஜாவோட சாங்ஸ்னால் கேட்கும்போது இன்றைக்கும் ரசிக்கிறோம். இப்போது கண்மணி அன்போட பாட்டு வந்து இன்றைக்கி வர அனிருத், இமான் சாங்ஸு, சந்தோஷ் நாராயண் சாங்ஸோட அதை விட பயங்கரமாக கொண்டாடுறாங்கன்னா அந்த ஃபீல் அதில் இருக்குது. ஏன்னா அது வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு மியூசிஷியனாக கஷ்டப்பட்டு வாசித்து ஒரு ராவான மியூசிக் கொடுத்த ஒரு விஷயம் அது. இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறாங்கன்னா ஸோ சம்திங் மிஸ்ஸிங் இன்றைக்கி. ஸோ அது பசங்க வந்து அதை வந்து கொண்டு வரணும். இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுக்க முடியலன்னா கூட, ஒரு மியூசிஷியன் வேறு மியூசிஷியன் கூட வாசிக்க முடியலனா கூட அந்த பாண்டிங் வந்து இருக்கணும். ஒரு குரூப் ப்ளே, அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் வாசிக்கிறது, அதில் என்ன கிடைக்கணும்னா பசங்க ஒரு பாண்டிங் கிடைக்கும், லவ் கிடைக்கும். உள்ளார அங்கே அந்த ஒரு ஈகோ இருக்காது. ஒருத்தவன் வந்து தப்பு பண்ணுறான், தப்பாக வாசிக்கணும்னா அவன் மோட்டிவேட் பண்ணுறான். இது வந்து நான் அது பார்த்தேன். ஆக்சுவலி 2-3 பேர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது பசங்க அது நான் பார்க்கும்போது ஓகே, வை கான்ட் ஐ ட்ரை. அது ஏன் பசங்க வச்சு இவ்வளோ நிறைய பேர் வராங்க, பசங்க வச்சு ஒரு குரூப் பேண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு பேண்டை வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான். நிறையா இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் ஒரே லைன்ஸ் தான் வாசிப்பாங்க. குரூப்னால் எல்லோரும் அதே சாங்ஸ் தான் வாசிப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு செஷன், கீஸ் ஒரு செஷன், கார்ட்ஸ் ஒரு செஷன், அதனால பிரித்து வாசிக்கும் போது அதில் தெரியுது இன்டெப்த் என்ன மியூசிக்கில் என்ன இருக்குது, ஒரு சாங்கில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு வந்து பசங்களுக்கு தெரியுது. அதனாலே அது வந்து ஒரு சாங் கேட்கும்போது உள்ளார நிறையா விஷயம், ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கும், ஒரு டியூன் போயிட்டு இருக்கும்ல. நம்மளுக்கு நிறையா ஒரு மியூசிஷியன்ஸ்க்கு தான் அது தெரியும், ஒரு சாங் லவருக்கு தான் அது தெரியும். ஸோ பசங்களுக்கு வந்து அது நான் தெரியப்படுத்துகிறேன். அதனால அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசிக்கிறாங்க. சார், நீங்கள் மட்டும்தான் தனியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை உங்கள் கூட யாராவது கம்பெனிஸ் அது மாதிரி ஏதாவது இருக்காங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெறும் கீபோர்டு அண்டு வோக்கல் தான். ஓகே. பட்டு கிட்டாரும் தெரியும், பட் அது ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்தேன். இப்போது என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு கிருஷ்விதான்னு ஒரு ஸ்டூடெண்ட், சின்ன பொண்ணு தான். அவங்களோட அப்பா வந்து அப்ரோச் பண்ணார். சார் எனக்கும் கிட்டார் தெரியும் அப்படின்னாரு. சார் கற்று தருவீங்களான்னு நான் கேட்டேன். ஓகே சார், அவர் எந்தோவா ஒரு ஹாப்பியாக சொன்னார், நானும் சொல்லித்தரேன்னு. ஸோ அவர் பேர் கோபிநாத். அவர் தான் என்னோட கிட்டார் டீச்சர். ஓகே, அந்த கண்ணிலே லவ் தெரிஞ்சுதா மியூசிக்கோட? ஆமாம், அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு கடந்த ஒரு 1 இயராக வந்து அவர் வந்து எனக்காக டீச் பண்ணி. சார், உங்களுக்கு எப்போ வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்? எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்தது, பட் கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் மியூசிக் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணதே. அதுக்கப்புறம் நிறைய சார் சொன்ன மாதிரி நிறைய கான்சர்ட்ஸு, நிறைய ட்ரூப்ஸில் வாசிப்பேன். அந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் தேவைப்பட்டது. அப்போ கரெக்டாக சார் வந்து இந்த மாதிரி கீபோர்ட் கிளாஸில் போய் கேட்கும் போது எனக்கும் தோணுச்சு, சரி இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவரும் ஓகேன்னு சொல்லிட்டார் உடனே. ஸோ எனக்கு என்னோட பேஷனை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ நானும் இதில் என்ஜாய் பண்ணி பசங்களோட சேர்ந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறேன், அவ்வளோதான். பட் ஐ எம் நாட் டீச்சிங் எனிதிங், ஜஸ்ட் கைடிங் தெம். பிகாஸ் இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நீங்கள் பசங்க எல்லாருமே வந்து பார்ன் டேலண்டட் தான். நம்ம அவங்கள கைட் மட்டும் பண்ணால் போதும், தே வில் ரீச் பிளேசஸ். அப்படி தான் நான் ஒரு 1 இயராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார் கூட. இந்த நடுவில் வந்து 1 இயர் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அந்த 1 இயர் எதனால வந்து கேப் விழுந்தது? ஃபேமிலி தான். பிரேக்கப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இல்லை, அது அந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட். மியூசிக்ல வர முடியல, அது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால. பட் இப்போது கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ வில்
ஓகே சார், கிரேட் சார். அது ஒரு ரெண்டு best. பேர்கிட்டயும் அந்த கைண்ட்னஸ் தெரியுது. எந்த இடத்துலயும் வந்து நான் மியூசிக் டீச்சர், நான் தான் சொல்லித் தரேன், நான் தான் இது பண்றேன் அப்படின்ற ஒரு இதுவே உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இல்லை. ரொம்ப கைண்டா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி அவர் சேரும்போது நான் அவர் கேட்ட ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, சார் எப்படி சார் சொல்லித் தர்றது அப்படி கேட்கும்போது நான் சிம்பிளாக நான் சொன்னேன், பசங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுங்க சார், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ அதான் அவரும் வந்து அவரோட கிளாஸஸில் நானும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஸோ அதே மாதிரி என் விஷயத்துலையும் அவர் இன்டர்ஃபியர் அப்படியே விட்டுடுவேன். அது ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. எனக்கும் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ஆனால் அந்த ஒரு பாண்டிங் நமக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் போயிட்டு இருக்கு. யூஸ்வலா வந்து இன்னொரு பர்சன் இருந்தால் அந்த பர்சன் கூட ஏதாவது இஷ்யூஸ் ஆகிட்டே இருக்கும். பட் உங்க ரெண்டு பேருக்குமே பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நானும் பார்த்தேன். அண்ட் ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ரொம்ப இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மெசேஜ் தான் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க. ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச் சார்.